Good morning students. Welcome back to science class from 5th standard. Today we are going to see topics seeds and seeds. So coming October monthly test start ஆகப்போகுது. coming Monday October monthly test start ஆகுது இல்லையா? ஸோ நம்ம lesson வைஸாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ how many lessons coming October monthly test portion for science 5 to 9 lessons. ஓகேங்களா? ஓகே, 5th lesson seeds and seeds. ஸோ ரிவிஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் வேர்ட்ஸு cousins and second one shock, third one overflowing, fourth one spots, fifth one temperature, sixth one humidity ஈரப்பதம், seventh one weather, eighth one picture plant, ninth one trapped, 10th one microscope நுண்ணுயிரி, நுண்ணோக்கி, நுண்ணுயிரிகளெல்லாம் பார்க்கக்கூடிய நுண்ணோக்கி. ஓகேங்களா? ஓகே, true or false? First one, seeds of a plant can differ in shape, size, color and texture. So seeds of plant and can differ shape, size, colors இருக்குன்றாங்க. So that is wrong. Second one, unsoaking a seeds it extends in size is true. Third one, seeds kept in the refrigerator என்னது? ரெஃப்ரிஜிரேட்டர்னா ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறது. do not support. எஸ், என்னது? கரெக்ட். ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து எதுக்காவது சப்போர்ட் பண்ணுமா? சீட்ஸ் kept in the refrigerator do not support பண்ணாது. கரெக்ட். a tiny seed cannot grow into a big tree. ஸோ என்ன சொல்கிறாங்க? தின்னினா சின்னதாக இருக்கக்கூடிய சீடு வந்து cannot grow, அது வந்து க்ரோ ஆகாது, பெரிய மரமாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? கிடையாது. தட் இஸ் ஏ ராங். ஸோ குட்டி சீட் தான் என்ன பண்ணும்? டின்னி சீட் தான். ஸோ பெரிய ட்ரீயாக க்ரோத் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த், மேப்பிள் சீட்ஸ் டிஸ்பியர்ஸ் த்ரோட் வாட்டர். திட் இஸ் ஏ கரெக்ட். எஸ், மேப்பிள் சீட்ஸ் என்ன பண்ணும்? த்ரோட் வாட்டர் அதுக்கு எஸ்ட் அது அப்சர்வ் பண்ணுங்க. கரெக்ட். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நேம் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், சீட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ்னால் என்ன மீனிங்? காரம். ஓகேங்களா? சரி, காரம். ஐ மீன் சீட்ஸில் விச் ஒன் சீட்ஸ் எல்லாம் ஸ்பைசி சீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குமின் சீட் அண்டு அனி சீட். ஓகேங்களா? குமின் சீட்னா என்ன மீன்ஸ் அப்படின்னா ஜீரகம். அனி சீட்னா மிளகு, பிளாக் கலரில் இருக்குன்னு தெரியுங்களா? ரசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம ரெண்டுமே. ஸோ அதுதான் ஸ்பைசி சீட்ஸ். நெக்ஸ்ட்டு சீட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஆஸ் சீரியல்ஸ். சீரியல்ஸ்னால் தானிய வகைகள். இதில் வீட் அண்டு ரைஸ். தேர்ட் ஒன், சீட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் அஸ் பல்சஸ். பல்சஸ்னால் பருப்பு வகைகள். ஓகேங்களா? மூங்னா பைத்த பருப்பு, பச்சை பருப்பு சொல்லுவோம் இல்லையா? அது. கிராம் தான், அது வந்து கொள்ளு இருக்கு இல்லையா? அது பருப்பு வகையை சார்ந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் ஐ மீன் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? நமக்கு இங்கே கண்ட்ரிஸை கொடுத்துட்டாங்க. இங்கே சில க்ரோத் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் கிராப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆஃப்ரிக்காவில் காஃபி பீன்ஸ் அண்ட் லேடி ஃபிங்ஸ் இதெல்லாம் வந்து க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்தியா, பிரிஞ்சால், பனானா, ஸ்பீனச் இதெல்லாம் இந்தியா. நெக்ஸ்ட்டு யூரோப்,
ஏரோப்ல பி cabbage. ஓகேங்களா, நம்ம டிக் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் டொமேட்டோ, பொட்டேட்டோ அண்டு சில்லிஸ், இதெல்லாம் சவுத் அமெரிக்காவில் க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட்ஸ், ஐ மீன் கிராப்ஸ். கிராப்னா பயிர் வகைகள். நெக்ஸ்ட்டு answer the following questions. Give reason of the dispersal of seeds is necessary. First one பாருங்க, dispersal of seeds in necessary because those dispersal seeds will separate out in large area. If they remain at one place, they can not grow properly due to inadequate food, water and sunlight. Second one பாருங்க, second one, write a brief details about pitcher plant. Write a pitcher plant பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். சரி, ஃபஸ்ட் ஒன் பிக்சர் பிளான்ட்னா நெப்பந்தஸ். பிக்சர் பிளான்ட்னா என்னது, நெப்பந்தஸ். இந்த பிளான்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா குடுவை மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இன்செக்ட் அதுக்குள்ளே போச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கும், அது க்ளோஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து பார்த்தா நெப்பந்தஸ். ஃபவுண்ட் இன் ஆஸ்திரேலியா, இந்தோசீனா அண்ட் மங்கோலியா இன் இந்தியா. It has a pitcher like shape and the mouth is covered by a leaf. அது எப்படி இருக்கும், நல்லா க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். வாய் திறந்துருக்கு, தமிழில் கூட குடுவை தாவரம் அப்படின்னு சொல்ல, குடுவை மாதிரி இருக்கும். நல்லா வாயை திறந்துட்டு இருக்கும். நல்லா ஏதாவது ஒரு இன்செக்ட்ஸ் அதுக்குள்ளே போச்சு, லீஃபு நினச்சி தான் என்ன பண்ணும், அதுக்குள்ளார சம் இன்செக்ட்ஸ் எல்லாம் போகும் இல்லையா. நிறையா லீஃபில் கூட இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ சேம் அதே தான், சம் இன்செக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த நெப்பந்தஸ் ஐ மீன் பிக்சர் பிளான்ட்டில் உள்ள என்ட்ரி ஆனாலே என்ன பண்ணிக்கும், அது கவர்டு பை லீஃப், அப்படியே மூடிக்கும். த பிளான்ட் ஹாஸ் எ ஸ்பெஷல் ஸ்மெல் தட் அட்ராக்ட்ஸ் இன்செக்ட் டு இட். எஸ், ஸோ ஸ்மெல்லு வந்தாலே நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஓகேடா நம்ம பிடிக்காத ஃபுட்டாக இருந்தாலும் ஸ்மெல்லு வர்றதுக்கிட்ட அந்த ஸ்மெல்லாவது அப்சர்வ் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறது, சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதே தான் இந்த ஃப்ளவருக்குன்னு, இந்த பிளான்ட்டுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்மெல்லால் என்ன பண்ணும், நிறைய மெனி இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிக்சர் பிளான்ட்டுக்குள்ளே என்ட்ராகும். ஓகேவா. ஸ்மெல் தட் அட்ராக்ட் இன்செக்ட் டு இட். வென் த இன்செக்ட்ஸ் லேண்ட் ஆஃப் த மவுத் ஆஃப் த பிளான்ட் இட் கெட்ஸ் ட்ராப்டு ஹிம். என்னது பிடிச்சிக்கும், ஓகேங்களா. அது உள்ள என்ட்ரி ஆனோடனே க்ளோஸ் பண்ணிக்கும். இதுதான் பிக்சர் பிளான். நெக்ஸ்ட்டு ரைட் எ பிரீஃப் டீட்டெயில்ஸ் அபவுட் வெல்க்ரோ. திஸ் ஹேப்பனட் இன் 1948. One day came back from a walk with his dog. So he observed the seeds. Under a microscope, he saw that the seeds had many tiny hooks which got stuck to cloth or fur. ஃபர்னா அந்த இத்த முடி ரோமங்கள் சொல்கிறது. Give this gave Mistral the idea of making Velcro. He made a material with similar tiny hooks that would stick. Velcro is used to stick together many things. என்னென்னா cloths, shoes, bags, belts and many more. Next, how do seeds spread to far off places? எப்படி வந்து சீட்ஸ் எல்லாம் நிறைய பிளேசஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுது. சீட்ஸ் ஸ்ப்ரெட் டு
of places with the help of agents of dispersal with earth, wind, water or animal, ஸோ என்னென்னா இப்போ வின்னா காற்று. ஸோ காற்று அதிகமாக வீசும்போது என்னாகும், சம் பிளேசஸில் இருக்கக்கூடிய ட்ரீஸில் அந்த சீட்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு அடிச்சுட்டு போகும். அது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆல்சோ. ஸோ நிறைய வாட்டர், ஐ மீன் ரெய்னி சீசன் அப்போலாம் நிறைய சீட்ஸ் என்ன ஆகும்னா க்ரோத் ஆகும். அதிகமாக நம்ம ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நீம் ட்ரீ எல்லாம் வந்து அதிகமாக க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் ஆல்சோ. அது இதை எடுத்துகிட்டு வந்தீங்க போகிறது பேர்ட்ஸ், எஸ்பெஷலி பேர்ட்ஸ் ஆல்சோ. Seeds of some plant spread due to bursting of ripen pods. ஓகேங்களா? ஸோ next 9th lesson. Every drop counts. Yes. First one, rainwater. நெக்ஸ்ட்டு ப்ரிஷியஸ், விலை மதிப்பு இல்லாதது எது? ரெயின் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் ரெயின்ஃபால். ஃபோர்த் ஒன் கலெக்டிங். ஃபிஃப்த் ஒன் சோர்சஸ். சிக்ஸ்த் ஒன் ரெசிசார். செவன்த் ஒன் ட்ரிங்கிங். எயித் ஒன் ப்ராப்ளம். 8th one problem. 9th one picture. 10th one structure. And next part fill in the blanks. ஓகேங்களா? First one, Jaisalmer gets very dash rainfall. Dash rainfall, very dash rainfall na லிட்டில் ரெயின்ஃபால். கத்திசாலில் ரெயின்ஃபால் எப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சுது, மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ப்ரூமி ட்ராவல் கம் டு இந்தியா ஃப்ரம் இந்தியா உஸ்பெகிஸ்தான். அரௌண்ட் த கத்திசார் தேர் ஆர் டேஷ். கத்திசார் கத்திசார் வந்தாலே இது கட்ஸ், GHAT. Yes, guts with the steps leading to the water. Next, guts are helping collecting dash for future us. என்னது? dash as future us. Yes, என்ன வந்து நம்ம கலெக்ட் பண்ணி சேமித்து வைக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு அப்படின்னா ரெயின் வாட்டர். நெக்ஸ்ட்டு வாட்டர் இஸ் டேஷ் அண்ட் வி ஷுட் அஸ் இட் டேஷ். ஐ மீன் வாட்டர் வந்து என்னது? ப்ரிஷியஸ், விலை மதிப்பு இல்லாதது. ப்ரிஷியஸ். யூஸ் அஸ் இட் வீஸ்லி. WISELY. வீஸ்லி. நெக்ஸ்ட்டு நேம் த ஃபாலோயிங் பாருங்கள். நேம் த ஃபாலோயிங். Name the following. First one, few natural sources of water. First one, oceans. I mean natural sourcesனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இயற்கையாகவே இருக்கக்கூடிய நீர் வளங்கள். ஓகேங்களா? இது யாரும் போயிட்டு என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. ஓஷன்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், கிரவுண்ட்ஸ் வாட்டர் அண்டு பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்னா குளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபியூ man-made sources of water. I mean man-made என்ன மீனிங்னா ஹியூமன் பீனால் உருவாக்கப்படக்கூடியது, மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது தான் வந்து பார்த்தா மேன்மேட் சோர்சஸ் அப்படின்றது. ஐ மீன் மேன்மேட் சோர்சஸ், நீர் வள ஆதாரங்கள் மனிதனால் உருவாக்கப்படப்பட்டவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. வெல், கெனலு, டியூப்வெல், கெனல், ஹேண்ட் பம்ப். ஸோ ஐ மீன் நம்ம என்ன பண்ணுறோம், டேப்பு, கெனல், நெக்ஸ்ட்டு பம்ப், ஹேண்ட் பம்ப், இதெல்லாம் ஹியூமன் பீனால் கொண்டு வரோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்.
the important this one first one how did people solve that problem? People solve that problem I mean அவங்க எப்படி வந்து இந்த வாட்டர் இல்லாத ஒரு பிரச்சனையை அவங்க எப்படி வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் people solve their problems of water. இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மக்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்னது? மழை நீர் சேகரித்தல். பை பிளான்டிங் ட்ரீஸ். பிளான்டிங் ட்ரீஸ்னா என்ன? மரங்களை நடுதல். அரௌண்ட் த ஏரியா. அவங்க ஏரியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? சம் மழை வர்றதுக்காக மழை வர்றதுக்காக சம் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாம் அங்கே க்ரோத் பண்ணுறாங்க. பிளான்டிங் ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பண்ண ஹவு டு யூ திங்க் த ரெயின் வாட்டர் தட் ஃபெல்ஸ் ஆன் த ரூஃப் வில் ரீச் த அண்டர் கிரவுண்ட் டேங்க். சரி, எப்படி வந்து மழை தண்ணி ஐ மீன் ரெயின் வாட்டர் வருது, ஃபெல்ஸ் வருது, அது ரூஃப் நான் மேலே தானே வரும். ஸோ அங்கேருந்து எப்படி ரீச் ஆகுது அண்டர் கிரவுண்ட் நிலத்தடி நீருக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். த ரெயின் வாட்டர் கோஸ் ஃப்ரம் த ரூஃப் டு த பைப். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ரூஃப்லேருந்து கலெக்ட் பண்ணி ரெயின் வாட்டரை பைப் மூலயமா என்ன பண்ணுறது? அண்டர் கிரவுண்ட் டேங்க்குக்கு அதை கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? தென் பைப்ஸ் கேரி. ஸோ அந்த பைப்ஸ் என்ன பண்ணும்? வாட்டரை கேரி பண்ணிட்டு வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க்குக்கு அதை சப்ளை பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் பீப்புள் கெட் வாட்டர் இன் தேர் ஹவுசஸ். ஐ மீன் எந்தெந்த வேஸில் இருந்தாலும் நம்ம எந்தெந்த வழிகளில் இருந்து நம்ம வாட்டரை எடுத்துக்கிறோம்? பல வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன் we get water at home for half an hour. We fill the tank to use all day. ஸோ என்ன பண்ணுவாங்க? அவங்க வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கும் எவ்வளோ நேரம் ஆகுமா? half an hour ஆகும். We fill in the tank. நெக்ஸ்ட்டு there is a hand pump nearby. ஐ மீன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பம்ப் அடிக்கான்லேருந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வி கெட் வாட்டர் ஃப்ரம் த கெனல் இட் செல்ஃப். ஐ மீன் என்ன பண்ணுவாங்க? கிணறு ஒன்று வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த கிணத்துல வாட்டரெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலெக்ட் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து இட் செல்ஃப் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வி கெட் வாட்டர் ஃப்ரம் அவர் டேப்ஸ் ஆல் த டே லாங். எஸ், நாங்கள் என்ன பண்ணிப்போம்னா டேப் இருக்குது, வாட்டர் டேப் ஓப்பன் பண்ணாலே வாட்டர் என்ன ஆகும்? வரும், கம்ஸ். ஸோ அதை நாங்கள் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் புட் எ பம்ப் டைரக்ட்லி. ஸோ டைரக்ட் என்ன பண்ணியிருக்கோம்? நாங்கள் போர் போட்டிருப்போம் அப்படின்னா பம்ப்பு டைரெக்டாகவே அங்கே வந்துடும் வாட்டர். நெக்ஸ்ட்டு வி ஃபில் வாட்டர் ஃப்ரம் த வெல். த நியர் வெல் டைரக்ட் அப் இயர் எகோ. எஸ், ஐ மீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாகவே அவங்க பம்பிலேருந்து எடுத்துப்பாங்க. வெல் இருக்கு இல்லையா கிணறு, ஸோ அதிலேருந்து என்ன பண்ணுறது? அப் எகோ. முன்னாடியெல்லாம் நாங்கள் கிணத்துல கயிறு போட்டு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னாக்கா அந்த பக்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அதிலேருந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லெசன்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த 2 லெசன்ஸும் மெமரி பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ஸ் லெசன்ஸ். ஸோ தேங்க்யூ.